பேசுறேன். சொல்லுங்க தானியா. அவன் இன்னும் மளிகை சாமான் எடுத்துட்டு வரலையா? ஓ இடியட். என்ன சொன்னீங்க? ஓ சாரி, உங்கள இல்ல. இந்த கார்த்திக் எப்பவுமே இப்படித்தாங்க, சொதப்புவான். நீங்களே எடுத்துட்டு வரலாம்ல. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானே ஈவினிங் வரேன். எனக்கு அவசரமா வேணுமே. ஓ ஐ எம் வெரி சாரி மேடம். இப்பவே வாங்க. சரி மேடம், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். லேட் பண்ணாதீங்க. இல்ல மேடம், லேட் ஆகாது. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே. எங்க போயிருப்பா? என்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. எங்க போயிட போற? தானியா, ஹாய். ஹாய். ஊருக்கு திரும்பி போறியா? இல்ல, கதை எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கு. அத மட்டும் முடிக்கணும். என் டைம் ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நான் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கேன். ஹே, நீ ஃப்ரீயா இருக்கியா? என்ன அவளே வந்து கூப்பிடுறா? நீ ஃப்ரீயா இருந்தா வாயே, 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். என்ன சொல்ற? வரேன். அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். போன தடவை எல்லாமே அவசரத்துல முடிஞ்சு போச்சு. இந்த தடவை நிறுத்தி நிதானமா. நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? எங்க வேணாலும் உன் கூட வருவேன். Come on. இவ்வளவு பிரமாதமான அழக அன்னைக்கு அவசரத்துல அனுபவிச்சிட்டோமே. இன்னைக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா நிதானமா என்ஜாய் பண்ணணும். ஏய் தானியா, பார்த்து போ. தானியா, என்ன நீ? ஹேய், ரோட்டை பார்த்து ஓட்டு. என்ன ஏன் பார்த்துட்டு இருக்க? தானியா, ஸ்லோ. தானியா, என்ன பண்ற? என்ன பயந்துட்டியா? என் வேகத்துக்கு நீ தாக்கு பிடிக்கிறியான்னு பார்த்த. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன புக் இது?
அப்போ வீட்டுக்கு போலாமா? இப்படி ஒரு அழக நான் பார்த்ததே கிடையாது. தானியா, அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பார்த்தப்பவே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆஹா. நீ நினைச்சு பார்க்கலல நாம மறுபடியும் சந்திப்போன்னு. தானியா, அன்னைக்கு உன்னை கொஞ்சம் பலவந்தமா நான் ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடு. இட்ஸ் ஆல் ரைட். அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீயும் அத சீக்கிரம் மறந்துரு. அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது தானியா. என்ன பாக்குற? பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், உனக்குதான். சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்ல போறியா? நான் உண்மையிலேயே நிரபராதி. நீங்க தான் தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க. கொலையை பத்தி எனக்கு ஏதோ தெரியும்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ஏற்கனவே கஸ்ட் ஹவுஸ் கூட நீங்க சோதனை போட்டீங்களே,